பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்க பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு தாங்க இருக்கிறோம். வந்தாச்சு. ஆமாம், தேங்காய் உடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். சூர தேங்காய்லாம் வந்து செம பெரிய குளம். அது இல்லை, வாத்தெல்லாம் கிடையாது, நார்மலாக தான் அது. ஹாய், நாங்கள் எல்லாம் ட்ரிப்புக்கு கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு தான் கிளம்பிட்டோம். 2 days ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கோம். வர வழியில் என்னென்ன கோயில் 3 days இன்னைக்கு கணக்கு இல்லை, நம்ம போயிட்டு 2 days தான் கணக்கு. அதான் 2 days வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். வர வழியில் என்னென்ன கோயில் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி பார்த்தீங்கன்னா 2 hours ஆகுது. திண்டிவனம் வந்தாச்சு. செம்ம டிராஃபிக்குங்க செங்கல்பட்டுலாம். அதுலேருந்து தாண்டி வரதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. 2 hours வந்து முடியல. இதுக்கப்புறம் ட்ராவல் அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியதான். நான் லாஸ்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் சொல்றேன். அன்றைக்கி நைட்டு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நேராக கிளம்பணும். சாப்பிடுன்னு வச்சு நீயே ஒரு ஃபுல் தோசை நீ அமுக்கு நமுக்குற. இது பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கியிருந்த ஒரு ஹோட்டல் தாங்க. இது வந்து கோயிலோட ட்ரஸ்ட்டு தான். நிறைய ரூம்ஸ் இருக்குது அவைலபிளாக. நம்ம எப்போ வந்தாலும் வந்து நம்ம வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஆப்போசிட்லேயே ஒரு 50 மீட்டர் தொலைவில் தான் இருக்குது. நைட் பார்த்திங்கன்னா 12 o'clock ஆகிடுச்சு வரத்துக்கு. நாங்கள் வந்து ஆப்போசிட்லேயே கோவிலுக்கு ஆப்போசிட்லேயே வந்து காட்டேஜ் இருக்குது. PKNK காட்டேஜ் தான். நாங்கள் சொல்லி வச்சுருந்தோம் ஒருத்தர் மூலயமா. சரின்னு வந்தாச்சு. ரூம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. நல்ல ஏசி ரூம் தாங்க. நைட் ஃபுல்லாக நல்லா நிம்மதியாக தூங்கியாச்சு. நிம்மதியாக தூங்கிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இங்கே பாருங்கள் என் சின்ன பையன் பவுடர் மேக்கப் பண்ணிகிட்ருக்காரு சாரு. நல்லா பெருசாகவே இருக்குங்க. டபுள் பெட்ரூம் தான். நாங்கள் 4 பேருமே படுக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது. அதேமாதிரி டாய்லெட் பாத்ரூம் வந்து தனித்தனியாக இருக்குது. டாய்லெட் வந்து தனியாக இருக்குது. குளிக்கிறதுக்கு தனியாக பாத்ரூம் இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. சரி, இப்போ நாங்கள் வந்து எல்லாம் ரெடி ஆகி முடிச்சாச்சு. இப்போ நாங்கள் சாமியை பார்க்கறதுக்கு போக போகிறோம். பிள்ளையார்பட்டிக்கு போனால் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நாங்கள் வரணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தான் வந்து சான்ஸ் கிடச்சிது, வந்துட்டோம். நான் இப்போ பிள்ளையார் போய் பார்ப்போமா. அதுவும் இப்போ விநாயகர் சதுர்த்தி இப்போ தான் முடிஞ்சது. நாங்கள் உடனே வந்துட்டோம். நானும் அதான் சொல்ல நினைச்சேன். விநாயகர் சதுர்த்தி செம மேக்கப் ஆல்ரெடி. என் செல்லக்குட்டி ஒயிட்டு, இதுல வேற மேக்கப் வேற. சார் பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. பாத்ரூமில் ஹீட்டரும் இருக்குது. சுடு தண்ணி வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே கிடையாது. நம்ம சுடு தண்ணியில் குளிச்சுட்டு வந்துக்கலாம். டாய்லெட்டும் பார்த்திங்கன்னா நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே இருந்ததுங்க. இந்த வழியாக தான் போகணும். ரஷ்ஷான் டைமில் இப்படி விடுவாங்க போல். ரஷ்ஷான் டைமில் இப்படி சுற்றி விடுவாங்க போல். இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அப்படியே டைரெக்டாக போக வேண்டியதாக இருக்குது. இதான் வந்து கோயிலோட ஸ்டார்டிங் போல். வெளிப்புறம் நம்மளதெல்லாம் வந்து கோபுரம் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து. ஆனால் இங்கே குடிசை மாதிரி போட்டிருக்காங்க. வித்தியாசமாக இருக்குது. பாருங்களேன், வடக்கு கோபுரம். ஆமாம், தேங்காய் உடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இங்கே தான். சூர தேங்காய்லாம் வந்து இங்கே தான் விடுவாங்க. வேண்டுதல் இருக்கவங்கலாம் வந்து இங்கே தான் விடுவாங்க. குளம் எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பாருங்களேன். குளம் சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய குளம், செம்ம பெரிய குளம்.
செம பெரிய குளம். அது இல்ல, வாத்தெல்லாம் கிடையாது, நார்மலா தான் இருக்கு. செம்ம பெரிய குளம்ல. தெப்பல் இருக்கு, தெப்பல் விட்டுருக்காங்க போல. அப்போ உள்ளெல்லாம் விடாத. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரைக்குடியில் இருக்க பிள்ளையார்பட்டி கோவிலுக்கு தாங்க இருக்கிறோம். வந்தாச்சு. இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம். உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லைங்க. வாங்க உள்ளே போகலாம். நாங்கள் உள்ளே சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். பட் வந்து ஃபோன்லாம் அலோடு இல்லை கேமரா எடுக்கிறதுக்கு. சரி வெளியே வந்து தான் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே லைட்டாக எடுத்துக்கலான்ட்டு எடுத்துகிட்ருக்கோம். பார்த்தாங்கன்னா திட்டுவாங்களான்னு தெரியல எனக்கு. சாமி வந்து நல்லா திருப்தியாக பார்த்தாச்சு. அதான் ஃப்ரீயாகவே இருந்தது, ரஷ்ஷே கிடையாது. நல்லா பார்த்துட்டு நிம்மதியாக பொறுமையாக சாமி கும்பிட்டு வந்தோங்க. அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பழைய காலத்து தூண்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் தூண், நிறைய தூண். தூண் தான் சொல்லுவாங்க. இது தூணு தான் வந்து டிசைன் பண்ணி வச்சுருக்காங்கடா. ஏகப்பட்ட தூண். எத்தனை தூணு எண்ட கூட முடியல. அப்படியே வந்தோம். அம்மா அந்த 9 கோலம் பார்க்கும்போது ஒரு பாட்டு ஞாபகம். ஆமா, 9 கோலம் என்ற கோயில் தான் இது. அந்த 9 கோலம் அந்த பாட்டு இந்த கோயில் தான் எடுத்தது. சாமி பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே போய் சுற்றி பார்ப்போம். 108 தேங்காய் உடைக்க போறாரு. வேண்டுதல், அதுக்காக தான் மெயினாக வந்ததே. இந்த வேண்டுதல் ரொம்ப நாளாக பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போதான் சான்ஸ் கிடச்சிது. இல்லையாரப்பா? தேஜமா இப்படி வந்துரு. இந்த சைடு பார்த்திங்கன்னா வடக்கு கோபுரம் போனது வழி. ஆனால் வந்து இந்த சைடு தான் வந்து தலை கோபுரமே இருக்குது. நாங்கள் தெரியாமல் அந்த சைடு போயிட்டோம். இந்த சைடு ஒரு வழி இருக்குது. ஆமாம் ஆமாம், இதுதான் வந்து தலை கோபுரம். அங்கேருந்து ரைட் ஹேண்ட் சைட் படிக்கட்டு பரப்பா அழகாக இருந்துச்சு. அங்கே போகலான்னு போனோம். இது ஓப்பன் பண்ணலை போல். அது ஓப்பன் பண்ணலை. இந்த கோவில் பார்த்திங்கன்னா சின்னதாக குன்று மேலே இருக்குது. சரி வந்து பார்ப்போன்னு பார்த்தோம். இங்கே பிள்ளையார் தான் இருக்கார். ஆனால் பட் வந்து ஓப்பன் பண்ணலை. நல்லாயிருக்கு அந்த குன்று, அதாவது மலை மாதிரி சின்ன குன்றாக இருக்குது. அதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு கோபுரம். அப்படியே எல்லாம் வெளியே வந்து பார்க்கும்போது குளத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா 2 தேர் அழகாக நின்றுச்சுங்க. இப்போ விநாயகர் சதுர்த்தி போனதுனால ஒருவேளை தேரில் விநாயகர் போனார் போல், அதனால் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க போல் தேர். அவ்வளோ அழகாக இருந்தது. குட்டியாக இருந்தாலும் அப்படியே வெளியே வந்தால் கடைங்கள்லாம் இருந்தது. நாங்கள் எப்பயாச்சும் போனால், ரேரான கோயிலுக்கு போனால் அங்கேருந்து எதனா அடையாளமாக ஒரு பொருள் வாங்கிட்டு வரும். அந்த மாதிரி தான் பிக்சர்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு பிள்ளையார்பட்டி படம் வந்து ஒரு சின்னதாக ஒரு படம் வாங்கணும். ஏன்னா வந்து எங்கள் செல்ஃபில் வந்து பெருசாக வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. அந்த கடைக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா கணபதி விலாசன்ற ஒரு சின்ன ஹோட்டல் இருந்தது. அங்கே ஒரே எனக்கு அதுக்குள்ளே போயிட்டோம். தோசை தோசை. நீ பொங்கல் வடையை தவிர வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். ஹோட்டல் வந்து
ஹோட்டல் குட்டி ஹோட்டல் தான், ஆனால் செம்ம ரஷ்ஷு. ஏன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. அதனால எல்லா கோயிலுக்கு வர ஜனம் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து சாப்பிட்றாங்க. பிள்ளையார்பட்டி கோயிலெல்லாம் எல்லாம் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா நேராக குன்னக்குடி முருகர் கோயிலுக்கு போகிறோம். பார்ட் 1 இதோட இந்த ட்ரிப் இது பார்ட் 1 ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ குன்னக்குடி முருகன் கோயிலில் போய் பார்ட் 2 ஆரம்பிப்போம். போலாமா? பார்ட் 2ல இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கு. ஆமாலமா? சரி, முருகன் கோயிலுக்கு போலாமா? பார்ட் 2ல இன்னொரு சர்ப்ரைஸா இருக்கலாம்.